காமெடியாலாம் இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். எனக்கு இந்த கோயிலுக்கு போனேன் சார், இங்கே போனேன், மெக்கா மதீனா போனேன், இல்லை ஜெருசலேம் போனேன், இல்லை காசி போனேன், ராமேஸ்வரம் போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், குலதெய்வத்தை வழிபட்டேன், அங்கே போனேன், இங்கே போனேன், உலகத்திலே பெரிய சிவனை போய் கும்பிட்டேன், உலகத்திலே பெரிய பெருமாளை போய் கும்பிட்டேன், உலகத்திலே பெரிய ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டேன். உலகத்திலே பெரிய ஆயிட்டான், அது போய் சிவனை போய் கும்பிடணுமா? அது ஒரு எடிட்டர் அவர் வீடியோ எடுத்து போட்டுக்கிறார். தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. அது நம்ம கிளாஸ் பர்பஸே டிவியேட் பண்ணுது. என்ன பர்பஸோ அதை ரெலவெண்ட்டாக போடுங்க. இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்? சாமி சாமி சாமின்னு கூப்பிட்டு இத்தனை ஜென்மம் கும்பிட்டு நீங்கள் உருப்படவே போல நாசமாக தான் போயிருக்கிறீங்க. உண்மையிலே நாசமாக தான் போயிருக்கீங்க, தெரியல உங்களுக்கு. இனிமேலுக்காக கொஞ்சம் புரிஞ்சுதான் ஓரம் கட்டி மேலே வாங்கன்னு சொல்கிறோம். உயிரை கொடுத்து சொல்கிறோம், சாப்பிடாம தூங்காம சொல்கிறோம், எங்கள் பொழப்பெல்லாம் விட்டுட்டு வந்து சொல்கிறோம். இவ்வளோலாம் நாங்கள் போட்டு கொண்டு வரோம். அப்புறம் போய் நீ சாமியை கும்பிடு, மலைக்கு மேலே போ, மலை மேலே ஏற்றி பால் ஊற்றுனா அது என்ன அர்த்தம்? அது தயவுசெய்து மாதிரி வீடியோ போடாதீங்க. நான் சாமி கும்பிட்ற தப்புன்னு சொல்லவில்லை. நம்மளை மாற்றி கொள்ளாமல், நாம நம்மளை சரி பண்ணாமல், நம்ம மனதை மாற்றாமல், நம்ம கிட்ட இருக்கிற அசுர குணங்களான கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, பழி வாங்கிறது, போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய இருக்கு. போட்டு லிஸ்ட்டு போட்டால் ஒரு நாளைக்கு உட்காந்து லிஸ்ட் போடுவோம். இதெல்லாம் என்ன அசுர குணங்கள் போடும். இந்த அசுர குணங்களை நீங்கள் போக்காம எந்த சூரசம்காரம் போனாலும் இல்லை, எந்த பெருமாளை போனாலும் இல்லை, எந்த சிவனை வலிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அற்ற வேஸ்ட்டு, அற்ற வேஸ்ட்டு. இனிமேலுக்காவது கொஞ்சம் புரிஞ்சு அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த லெவலுக்கு போங்க, மனசை மாற்றுங்க. கடவுளை தேடி நீங்க போகாதீங்க, கடவுள் உங்ககிட்ட வருவாருன்னு சொல்றோம். கடவுளை தேடி நீங்க போகாதீங்க, அது எல்லாரும் இது வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்மாந்திகளை என்ன சொல்றோம்? கடவுள் உங்ககிட்ட வரதைங்கன்ற, அந்த சிவனை உங்ககிட்ட வரதைங்கன்ற.